ஆப்ஷன் பிரீமியம் அப்படிங்கிறது ஒரு கலை. இது வந்து சப்ளை அண்ட் டிமாண்ட் கான்செப்ட்ல ஒர்க் ஆகாம அதனுடைய கிரீக்ஸ் வேல்யூ அதை விட ரொம்ப பேசிக் ஆனது இன்ட்ரென்சிக் வேல்யூ எக்ஸ்டென்சிக் வேல்யூ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம ட்ரையாங்கிள் பேட்டர்ன் கான்செப்டை கொண்டு வந்திருக்கிறோம். இதோட பவர் பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும்னா நம்ம இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க. நான் உங்கள் சந்தோஷ். அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். ஓகே, ட்ரேடிங் பண்றவங்க நீங்க மொபைல் ஆப் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எமர்ஜென்சிக்காக நம்ம யூஸ் பண்ணுறது தான். ஆனால் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நம்ம மொபைல் ஆப் அண்ட் வெப் பேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க, வரைபடத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து நீங்கள் பார்ப்பீங்க. அதை விட ரொம்ப ரொம்ப முக்கியம் நமக்கு என்னென்ன டீட்டெயில்ஸ் பார்க்கணும் அப்படிங்கிறது சிங்கிள் வியூவில் இருக்கக்கூடிய டெஸ்க்டாப் டெர்மினல்ஸை பார்க்கணும். பழைய காலத்தில் டீலர் ஓடியன்ஸ்னால யூஸ் பண்ணுவாங்க, நெஸ்ட் அண்ட் டெர்மினல் இப்படினாலும் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதை பயன்படுத்துபவர்களுக்கு பார்த்தீங்கன்னா சில விஷயங்களை எளிதாக தெரிந்து கொள்ளலாம். அதனை பற்றி உங்களுக்கு தகவல் வேணும் அப்படின்னா 9842610908 நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஓகே, நம்ம இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்னோட பவர் அதற்கு முன்பு நேற்றைய காணொலியில் வந்துட்டு நம்ம பிஇபி மற்றும் காமன் ஏடிஎம்குள்ள வேறுபாடுகள் மற்றும் ஒற்றுமைகளை பற்றி நம்ம வந்துட்டு ஒரு வீடியோ டெடிகேட்டட் வீடியோ வேணும்னா லைக் பண்ண சொல்லியிருந்தோம். ஒரு 500 லைக்ஸ் கேட்டிருந்தேன். அருகில் வந்துட்டீங்க. கமெண்ட்ஸ் வந்து பார்த்தா ஒரு 200னா ஒரு 150 to 200 கமெண்ட்ஸ் நமக்கு வந்திருக்கு. உங்களுடைய ஆதரவுக்கு மிக்க நன்றி. நம்ம டீம் என்ன சொன்னாங்கன்னா வீடியோ டெடிகேட்டட் வீடியோ போடுறதுக்கு பதிலாக டெடிகேட்டட் கிளாஸ் கொடுத்துடலாமே, அது ஃப்ரீயாகவே கொடுத்துடலாமே அப்படிங்கிற மாதிரி நம்ம டீமில் வந்துட்டு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதற்காக நம்ம வந்துட்டு உங்கள் கட்டியே திருப்பி விடுறேன். உங்களுக்கு வந்துட்டு அது வீடியோவாக வேணுமா அல்லது வந்துட்டு ஒரு ஃப்ரீ ஆன்லைன் வெபினாராக நம்ம வந்து எக்ஸ்பிளனேஷன் பண்ணலாமா அப்படிங்கிறத நீங்கள் கருத்து தெரிவிங்க. நம்ம டீம் வந்துட்டு எல்லாரும் விரும்புறது என்ன அப்படின்னா கிளாஸ் ஆட்ட கொடுக்கலாம். அப்பதான் வந்து ஒரு டீட்டெயில்டா தெரியும். வீடியோனா நம்ம ஒரு 10 to 15 மினிட்ஸ்ல வந்து முடிச்சிடுவோம். இதே 1 ஹவர்னா கொஞ்சம் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கும்போது அவங்களுக்கு இன்னும் எளிதா புரியலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் எங்க டீம் வந்துட்டு விரும்பினாங்க. ஸோ உங்களுடைய எண்ணம் என்ன அப்படிங்கிறதை நம்ம தெரிந்து கொள்ளலாம். ஓகே, இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்னோட பவர் என்ன அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணுங்க. இது ரொம்ப பெரிய அட்வான்ஸ்டெல்லாம் இல்லைங்க. பொதுவாகவே ஆப்ஷன்ஸோட விஷயத்தை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஐடிஎம் ஆப்ஷன், ஏடிஎம் ஆப்ஷன், ஓடிஎம் ஆப்ஷன் பிரிப்பாங்க. அதுக்கப்புறம் இன்ட்ரென்சிக் வேல்யூ, எக்ஸ்ட்ரென்சிக் வேல்யூன்னு பிரிப்பாங்க. இந்த 5 டீட்டெயில்டை வச்சு மட்டும்தான் இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன் பார்க்குறோம். நீங்க நினைக்கிற மாதிரி ஸ்ட்ராடல் தெரிஞ்சா, அதாவது ஹெட்ஜிங் இன்ஸ்ட்ருமெண்ட் நிறைய இருக்குங்க, அதெல்லாம் தெரிஞ்சுட்டு ஆப்ஷன் தெரிஞ்சுட்டு தான் நினைக்கிறீங்க. அப்படி இல்லை. அது வந்துட்டு எந்தெந்த சூழ்நிலையில என்னென்ன பயன்படுத்தணும் அப்படிங்கறத ஹெட்ஜிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். ஆனா முதல் என்ன பயன்படுத்தணும்னா மார்க்கெட்டை பத்தியே தெரியலன்னா நான் எப்படி பயன்படுத்துறது? நிறைய பேர் வந்துட்டு மார்க்கெட்டை பார்த்தீங்க அப்படின்னா கேண்டில் ஸ்டிக் மட்டும்தான் உலகம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். வழி நடத்துறவங்களும் அப்படித்தான் வழி நடத்திட்டு இருக்கிறாங்க. ஆனால் நம்ம பொறுமையா நிதானமா இருந்து பார்த்தா புரியும். அதை விட என்னன்னா என்னுடைய அனுபவத்துல ஆப்ஷன் பிரீமியத்தை ஸ்பாட்டோட ஒப்பீடாவே நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். ஆப்ஷன் பிரீமியம் அதற்கு தான் எக்ஸ்பெரி விஷன் அப்படின்னு நான் வந்துட்டு போன டைம் வந்து டெடிகேட்டட் வீடியோ பதிவு பண்ணும்போது அதில் பதிவு பண்ணியிருந்தேன். எக்ஸ்பெரி விஷன்னா எக்ஸ்பெரி ஸ்டார்டிங் அண்ட் எக்ஸ்பெரி எண்டிங். ஏன் இதெல்லாம் கொடுக்குறேன் அப்படின்னா இதெல்லாம் தெரியாமல் கிட்டத்தட்ட லட்சக்கணக்கில் நான் விட்டுருக்கேன். அதாவது ப்ராஃபிட்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு நல்ல ப்ராஃபிட்டுங்க 3 to 5L பக்கம் வந்துட்டு ப்ராஃபிட் இருந்ததை கிட்டத்தட்ட 1.5 to 2 லட்சம் ரூபாய் லாஸில் முடிச்சிருக்கிறேன். அந்த அனுபவத்தினால தான் இந்த எக்ஸ்பெரி விஷன் அப்படின்னு கொண்டு வந்தேன். ஏன்னா கேண்டில் ஸ்டிக்கில் அது தெரியாது. இப்போ பார்த்தீங்கன்னா அதில் ரொம்ப சிம்பிள். ஸ்பாட்டை விட ஃபியூச்சர் அதிகமாக இருந்தால் டிமாண்ட் இருக்குன்னு அர்த்தம். அப்போ அந்த பொருள் மேலே தான் போகும் அப்படிங்கிற ஒரே ஒரு எண்ணம் மட்டும்தான் எனக்கு இருந்தது. அப்போ கேண்டில் ஸ்டிக்ல என்ன காமிக்குதுன்னா புல்லிஸ் காட்டுது. அதை பேஸ் பண்ணி அதாவது நான் மார்க்கெட்டுக்குள்ள வந்த புதுசு சொல்றேன், என்னோட அனுபவத்தை சொல்றேன். நிறைய பேர் உங்க அனுபவத்தையும் கொஞ்சம் கொடுங்க, அப்பதான் வந்து நம்ம எதெல்லாம் செய்யலாம் எதெல்லாம் தவிர்க்கலாம் அப்படின்னு தோணும். அதனால மெம்பர்ஷிப்ல இருந்தவங்களுக்கு காலையில இதற்கு முன்பு வீடியோஸ்லயே சொல்லியிருப்பேன், ஸ்பாட்டை விட ஃபியூச்சர் அதிகமா இருந்தா நமக்கு டிமாண்ட் இருக்குன்னு அர்த்தம். அப்ப அந்த டிமாண்ட் இருக்கிற பொருள் நம்ம பிரைஸ் ஆக்ஷன் தியரி படிச்சிருப்பீங்க. அதுல வந்து சிம்பிளான விஷயங்க, வேற எதுவுமே இல்லை. ஹையர் ஹை ஹையர் லோ, அதுதான் நமக்கு. இதே மார்க்கெட் கீழே போறாங்கன்னா லோயர் லோ லோயர் ஹை, இதுதான் ஃபார்ம் பண்ணணும். இதுதான் லாஜிக். அப்போ டிமாண்ட் இருக்கிற பொருள் என்ன ஃபார்மேஷன் கொடுக்கணும்? அப்ப ஹையர் ஹை ஹையர் லோ அதானே கொடுத்தாகணும், பிரீமியத்தில் இருக்கல்லவா.
அப்போ இன்னைக்கு என்ன நடந்திருக்கு அதையும் நம்ம பார்த்துட்டு இது பண்ணிடலாம். ஓகே, ட்ரையாங்கிள் பேட்டர்ன்ல ஆப்ஷன் ஸ்ட்ரைக்கோட டிஃபரன்ஸ் எடுத்துக்கிறேன். இந்த டிஃபரன்ஸ்குள்ள அதோட ஐடிஎம், அதாவது அதோட ஏரியாவை நம்ம கண்டுபிடிக்கிறோம். அதற்காகத்தான் இதை ஏடிஎம் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கிறோம். ஏடிஎம் கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்க எல்லாம் ஸ்பாட்டை பயன்படுத்துவீங்க, நான் வந்து சிந்தட்டிக் ஃபியூச்சரை பயன்படுத்துறேன். அவ்வளவுதாங்க வேறுபாடுனா. மற்றவர்களுக்கும் நமக்கும் உள்ள வேறுபாடு என்ன அப்படின்னா, என்எஸ்சி சொல்லியிருக்கிற அடிப்படையில் அண்டர்லைங் வேல்யூக்கு தான் கணக்கீடு பண்ணுவீங்க. நான் அண்டர்லைங் வேல்யூ எக்ஸ்பெரி விஷன்ல ஸ்பாட் ஈக்குவல் டு ஃபியூச்சர் அப்படிங்கிற கான்செப்ட்னால நம்ம அதை மட்டும் நம்ம இது பண்ணிக்கிறோம். இந்த வியூ பாருங்க, இது வந்து நம்ம சைட்வே மார்க்கெட்டை ஐடென்டிஃபை பண்றதுக்காக ஒரு வீடியோ கொடுத்துருந்தோம், டெடிகேட்டட் வீடியோ பதிவு பண்ணியிருந்தோம். அதற்கு உங்க ஆதரவு கொடுத்துருந்தீங்க. ஆனா பெரிய ஆதரவுன்னு சொல்ல முடியாது, பரவாயில்ல ஆதரவு கொடுத்துருந்தீங்க. அப்போ அதுல நம்ம வந்து சொல்லி இருந்தோம், எக்ஸ்பெரி ஸ்டார்டிங்ல வந்துட்டு நமக்கு இந்த மாதிரி ஃபார்மேட் இருக்கும். என்னென்ன ஃபார்மேட் இருக்கும்? ஸ்பாட்டை விட ஃபியூச்சர் அதிகமா இருக்கலாம். அதிகமா இருந்தா பிரீமியம்னு அர்த்தமா? ஸ்பாட்டை விட ஃபியூச்சர் கம்மியா இருக்கலாம். டிஸ்கவுண்ட்னு அர்த்தமா? ஸ்பாட் ஈக்குவல் டு ஃபியூச்சர். இந்த 3 ப்ராபபிலிட்டி தவிர வேற எதுலயும் ட்ரேடு நடக்காதுங்க. அங்க என்ன ப்ராபபிலிட்டியோ அதை கொடுத்தாச்சு நம்ம. அதற்கு அடுத்தது பாருங்க, எக்ஸ்பெரி ஸ்டார்டிங் டு எக்ஸ்பெரி எண்டிங், அதான் நம்மளுடைய விஷன். அதனால தான் எக்ஸ்பெரி விஷன் கொடுத்துட்டேன். ஐடிஎம் ஆப்ஷன்ல இன்ட்ரென்சிக் வேல்யூ, எக்ஸ்ட்ரென்சிக் வேல்யூ இருக்கும். அதே மாதிரி ஏடிஎம் ஆப்ஷன்லயும் ஓடிஎம் ஆப்ஷன்ல எக்ஸ்ட்ரென்சிக் வேல்யூ மட்டும் தான் இருக்கும். அது எக்ஸ்பெரி ஸ்டார்டிங் கொடுத்துருந்தேன். அடுத்து எக்ஸ்பெரி எண்டு பாருங்க, ஸ்பாட் ஈக்குவல் டு ஃபியூச்சர். அந்த கேப் இருக்கு பாத்தீங்களா, ஸ்பாட்டுக்கும் ஃபியூச்சருக்குள்ள கேப் இருக்கு பாத்தீங்களா, அது இருக்காது. இதை தெரியாம இந்த ஒரே ஒரு விஷயம் சிம்பிளா நான் மார்க்கெட்டுக்குள்ள நுழையும் போது எனக்கு ஸ்பாட் ஈக்குவல் டு ஃபியூச்சர், அதாவது நான் கமாடிட்டியில காடமம் அப்படின்ட்டு ஒரு ஏலக்காய் அதை பத்தி எடுத்திருந்தோம். கிட்டத்தட்ட அந்த காலத்துல வந்துட்டு அது 900 ரூபாய் என்னமோ இருந்தது, 2010 அந்த சம்திங் நினைக்கிறேன். 900 ரூபாய் இருந்தது. அப்போ பிரீமியம் பார்த்தா 1100 ரூபாய், 200 ரூபாய் பிரீமியம். அப்போ டிமாண்ட் இருக்கு, மேல போகுதான்னு சொல்லி நான் வாங்கியாச்சு. 1100ல இருந்து அவன் 1350 400 ரூபாய் ஆச்சு. ஆனா எல்லாரும் ப்ராஃபிட் புக் பண்ண சொல்றாங்க. இல்லைங்க, டிமாண்ட் இருக்கு. அவங்க கிட்ட நான் வந்து அவங்களுக்கு ஆர்கியூ பண்றேன். அதாவது எனக்கு டெக்னிக்கல் தெரியாது. ஆக மொத்தம் ஸ்பாட்டோட ஃபியூச்சர் அதிகமா இருக்குங்க, டிமாண்ட் இருக்கு, இன்னும் மேலதான் போகும், இன்னும் மேலதான் போகும்ட்டு எக்ஸ்பெரிக்கு முந்தினத்து நாள் இதை பேசுறேன். அடுத்த நாள் என்ன தெரியுங்களா பண்றாங்க? அந்த ஸ்பாட்டுக்கும் ஃபியூச்சருக்கும் உண்டான கேப் அப்படியே சுருக்கிட்டாங்க. 1300 ரூபாய் இருந்தது, கிட்டத்தட்ட 950க்கு வந்து க்ளோஸ் ஆகுது. அந்த கேப் என்ன பண்ணிட்டாங்க? அப்படியே ஜீரோ பண்ணிட்டாங்க. அது எனக்கு தெரியவே இல்லை. இது ஒண்ணு சிம்பிள். எனக்கு மார்க்கெட்டுக்குள்ள ஒண்ணு விஷயம் தெரியாம வந்துட்டேன். அதனால தான் நான் அடிக்கடி நான் சொல்லுவேன், மார்க்கெட்டை வந்துட்டு கேண்டில் ஸ்டிக்கை விட நமக்கு முக்கியமானது எப்படி நடத்துறாங்க அப்படிங்கிறது. இந்த ஒரே ஒரு சிம்பிளுங்க, ஸ்பாட் ஈக்குவல் டு ஃபியூச்சர் அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும் தெரியாம நான் இழந்தது கிட்டத்தட்ட 3 டு 5 லட்ச ரூபாய் இருந்த ரிவார்டை நான் வந்துட்டு 2 லேக் பக்கம் வந்துட்டு லாஸுக்கு புக் பண்றேன். சிம்பிள், ஒரே நாள். இது தெரியாத ஒரே ஒரு விஷயம். அப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன், நமக்கு வந்துட்டு பேசிக்க தெரியாம நம்ம கேண்டில் ஸ்டிக்கோ இல்ல ஸ்பாட்டை விட ஃபியூச்சர் அதிகமா இருக்கான் டிமாண்டுங்கிற ஒரே ஒரு தப்பு, ஒரே சின்ன சின்ன விஷயத்தை மட்டும் நம்ம தப்பு பண்ணதோட பிரச்சனை என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சது. எக்ஸ்பெரி எண்டில் என்ன ஆகணும்? ஐடிஎம் ஆப்ஷன் இன்ட்ரென்சிக் வேல்யூ மட்டும்தான் இருக்கும், எக்ஸ்டென்சிக் வேல்யூ ஜீரோ ஆயிடணும், ஏடிஎம் ஓடிஎம் ஜீரோ ஆயிடணும். இந்த சிம்பிளான வச்சு தான் நம்ம இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன் கான்செப்டை உருவாக்கி இருக்கிறோம். கிட்டத்தட்ட நான் 6 ஆண்டுகளாவே நம்ம என்ன பண்றோம், கால் செல்லர் புட் செல்லர் பேனிக் பிளேஸ்னு போட்டுட்டு இருக்கோம். ஆனா அதையை விட ரொம்ப முக்கியம் இப்ப எளிமையா ட்ரையாங்கிள் பேட்டர்ன், அதே தான் நான் பிரிச்சு போட்டிருக்கிறேன். இது இது வந்து கால் செல்லர் பேனிக் ஏரியா, இது புட் செல்லர் பேனிக் ஏரியா, அவ்வளவுதான். இதையே எப்படி எடுத்திருக்கிறோம், இதே மாதிரி லெவல்ஸ் தான். அதுல இன்ட்ரென்சிக் வேல்யூவை நம்ம உங்களுக்கு கொடுத்துருக்குறோம். அப்போ நேத்து பாத்தீங்கன்னா 24 350 கால் 107 ரூபாய், 24 350 புட் 108 ரூபாய். நான் ரவுண்ட் ஆஃப் 109 எடுத்திருக்கலாம், நான் 108ஆவே எடுத்துட்டேன். அதனால என்ன ஆயிடுச்சுன்னா நமக்கு 24 349. கால் ஆப்ஷனை விட புட் ஆப்ஷனோட விலை 1 ரூபாய் ஜாஸ்தி. அப்போ நமக்கு 24 349ல இருந்து நமக்கு பாத்தீங்க அப்படின்னா காமன் ஏடிஎம் 100 எடுக்கிறேன். அப்போ 24 250 கால், 24 450 புட். அப்போ இதில் யாரேனும் ஒருவர் 200 ரூபாய்க்கு மேல இருந்தா ரேஞ்ச் பிரேக் அவுட். அப்ப இன்ட்ரென்சிக் வேல்யூ ஒருத்தர் பிடிச்சிருக்காரா பிடிக்கலையா, அவ்வளவுதான் கான்செப்ட். அப்ப பார்த்தா 99 ரூபாய், 24 250 காலுக்கு வந்துட்டு 99 ரூபாய், 24 450 புட்டுக்கு 101 ரூபாய். இதை வச்சு சிம்பிளா நம்ம பார்த்தா போதுங்க. அடுத்தது இதே டோட்டல் ஏரியாவை 200 பாயிண்ட் பிளஸ் ஆர் மைனஸ் எடுத்து போட்டிருக்கிறோம். இங்க பாருங்க, இது வந்துட்டு சிந்தட்டிக் ஃபியூச்சருங்க, இது வந்துட்டு ஸ்பாட்டுங்க. இதை வந்து நம்மளுடைய மெம்பர்ஷிப்ல இருக்கிறவங்களுக்கு ஃப்ரீ ஆக்சஸ் கொடுக்குறோம் சிந்தட்டிக் ஃபியூச்சரை பார்க்கறக்கு.
இப்போ இதுல பேரல் ஏரியா அப்படின்னு கொடுத்துருக்கோம் 24,353 டு 24,411. அப்ப மார்க்கெட் என்ன பண்றாங்க, இன்னைக்கு பேரல் ஏரியாக்கு கீழே தான் ட்ரேட் நடக்கிறாங்க. அது ஒரு செல்லிங் ப்ரெஷராகவே வந்துட்டாங்க. அடுத்தது மார்க்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா கண்ட்ரோல் ஏரியா 250 அப்படின்னு கொடுத்துருக்கோம் 24,250. அப்ப இன்னைக்கு ஃபுல்லா அந்த 24,250ல தான் ட்ரேட் நடந்துட்டு இருந்தாங்க. இப்போ நம்ம அந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன் லெவல்ஸுக்கு போய்க்கலாம். இதுல வந்து பாருங்க 250 காலை நான் மென்ஷன் பண்றேன். இதுல வந்துட்டு 450 புட்டை நம்ம பண்ணிக்கலாம். ஓகே. இங்க பாருங்க, இங்க இருக்கிற வேல்யூஸ் கொண்டு வந்து நான் போடுறேன். இந்த வேல்யூஸ் எல்லாம் நேத்தே நீங்க டெரைவ் பண்ண முடியுங்க. இது மார்க்கெட் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் கொடுக்குற டேட்டால நிறைய பேருக்கு மார்க்கெட் முடிஞ்சதுக்கு அப்புறம் வடை சுடுறது ஈஸிங்கிற மாதிரி சொல்றீங்க. ஆனா ஃபுல் வீடியோ நீங்க பாக்குறது இல்லையாட்டிருக்கு. அதனால இதெல்லாம் நீங்க கணக்கிடலாம். நிறைய பேர் வந்துட்டு இத லெவல்ஸ் என்ன பண்ணிக்கீங்க, பைத்தான் கோட் பண்ணியிருக்கீங்க, எக்ஸல்ல போட்டு அனுப்பிச்சிருக்கீங்க, ஆட்டோமேட்டட் பண்ணிட்டேங்கும் போது இதெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சி அளிக்குது. ஆனா இத பத்தி தெரியாதவங்க இன்னும் திண்ணை பேச்சு பேசிட்டு இருக்காங்க. இத பத்தி அறிவா யோசிக்கிறவங்க அடுத்த கட்டத்துக்கு போயிட்டு இருக்காங்க. இன்னும் சிம்பிளா பார்க்கறேன். இப்பல்லாம் நான் வந்து வரைபடமே பார்க்கறது இல்ல அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நிறைய பேர் பதிவு பண்றீங்க. அதற்கே ரொம்ப மனமகிழ்ச்சியா இருக்கு. இந்த லெவல்ஸ் இந்த 99, 101, இந்த 200 இந்த லெவல்ஸை மட்டும் தான் நம்ம பதிவு பண்றோம். இங்க பாருங்க, ஹரிசாண்டல் லைன். இங்க வந்து நான் ஃபர்ஸ்ட் 24,250 காலுக்கு என்ன பண்ணணும், 200 ரூபாய் அதை நான் மென்ஷன் பண்றேன். போட்டாச்சு. ரூபாய் போட்டாச்சு. இன்னைக்கு டேட் இங்க தான் துவங்குது. அடுத்தது இதோட 99 ரூபாய். ஓகே. அடுத்தது 24,450 புட்டுக்கு 200 ரூபாய். இவங்களுடைய ஏடிஎம் விலை வந்து நமக்கு எவ்வளவு, 101 ரூபாய். ஓகே. இப்ப யோசிச்சு பாருங்க, 24,250 டு 24,450. இப்போ இந்த டோட்டல் ஏரியா 200 பாயிண்ட் டிஃபரெண்ட். அப்ப இந்த 450 புட் அண்ட் 250 கால்னு எடுக்கிறோம். அப்ப இன்பிட்வீன்ல மார்க்கெட் 250 டு 450க்குள்ள இருக்கிற வரை இதற்கு பெயர் வந்துட்டு நமக்கு என்னன்னா 2 பேர்த்துக்குமே ஐ டீம் ஆப்ஷன். அப்ப 24,450 புட்டு 200 ரூபாயை தக்க வச்சாங்க அப்படின்னா 24,250 கால் என்ன பண்ணணும் அப்படின்னா ஓடிஎம் காலா மாறணும். ஓடிஎம் காலா மாறினா இதுக்கு எக்ஸ்டென்சிவ் வேல்யூ மட்டும் தான் இருக்கும். அவ்வளவுதான் லாஜிக். அப்போ இவங்க காலையில இருந்து பாத்தீங்கன்னா 200க்கு மேல ட்ரேட் ஆகுறாங்க. இதை வந்து நம்ம மெம்பர்ஷிப்ல இருக்கிறவங்களுக்கு கொடுத்துருப்போம். இவங்க 200க்கு மேல ட்ரேடு நடந்தாலே டோட்டல் ஏரியா ஆக்குப்பை பண்ணியாச்சு 24,450 புட். அப்ப 24,250 கால் என்ன பண்ணணும், அதனுடைய காமன் ஏடிஎம் நமக்கு 108 ரூபாய். அப்போ இந்த 24,250 கால் இந்த காமன் ஏடிஎம் 108 ரூபாய்க்கு மேல ட்ரேட் நடக்கணும். அப்ப ஆனா இவங்க 200க்கு மேல ட்ரேடு நடந்தாலே 24,450 புட் 200க்கு மேல ட்ரேட் நடந்தாலே இந்த கால் ஆப்ஷன் என்ன ஓடிஎம் காலா மாறிடும். அப்போ ஓடிஎம் காலுக்கு எக்ஸ்டென்சிவ் வேல்யூனால இதற்குள்ள கால் செல்லர் வந்துடுப்பாங்க. கால் செல்லர் வந்தா இது ரெசிஸ்டன்ஸ் ஆயிடும். அப்ப மார்க்கெட் 24,250ங்கிறது ரெசிஸ்டன்ஸ் ஆக மாறிடும். நீங்க ஸ்பாட்டுக்கு பாப்பீங்க, நான் சிந்தட்டிக் ஃபியூச்சருக்கு தான் பார்ப்பேன் அப்படின்னு நான் சொல்லிட்டு இருக்கிறேன். இதை புரிஞ்சுட்டாலே போதும். அதுக்கப்புறம் மார்க்கெட் பாத்தீங்கன்னா எவ்வளவு தூரம் திருப்பி மேல போயிருக்காங்க அப்படிங்கிறது பாருங்க. அப்ப இவங்க 200க்கு மேல இருந்ததுனால 450 புட்டியே இறங்கிட்டு திருப்பி ஏறறதுக்கு ஒரு வாய்ப்பா போயிருச்சு. ஆனா இவங்க 108க்கு மேல, யார் 250 கால் 108க்கு மேல இருந்திருந்தா இவர்களை 200க்கு கீழே கொண்டு வந்திருக்கணும். ஆனா இவங்க 108க்கு மேல இல்லாதனால அந்த 200க்கு மேலேயே திருப்பி ஏற்றத்திற்கு ஒரு வாய்ப்பாக மாற்றிவிட்டார்கள். அது போக சிஏஎஸ் அப்படிங்கிறது, இங்க சிஏஎஸ் பாருங்க,
இது 3:20க்கு இந்த இந்த இடத்த நீங்க கிளிக் பண்ணி பார்த்தாலே தெரிஞ்சிடும். நான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, மெம்பர்ஷிப்ல இருக்கிறவங்களுக்கு கிரிக்கெட்ல எப்படி ரன்னிங் கமெண்டரி குடுப்பாங்களோ, அதுபோல நம்ம வந்து சிஏஎஸ் பாட்டு 3:20க்கு நான் குடுத்துட்டே இருந்தேன். அப்போ மார்க்கெட் வந்துட்டு 24,150ல ட்ரேட் நடந்துட்டு இருந்தவங்க உடனே 24,050, 70, 90 அப்படின்னு முடிச்சுட்டு 24,090ல முடிஞ்சிருக்கிறாங்க. அதற்கப்புறம் ஸ்பாட்டுக்கும் ஃபியூச்சருக்கும் நடந்த சம்பவத்த பாருங்க. இதெல்லாம் ரொம்ப சிம்பிளுங்க. நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் நெறைய இருக்கு. ஆனா நம்ம என்ன கேண்டில் ஸ்டிக்ல நம்ம அடிக்ட் ஆயிடுறோம். கால்ஸ் வாங்குறதுல அடிக்ட் ஆகுறோம். இங்க பாருங்க 24,399க்கு ஓப்பன் ஆகுறாங்க. 430 ஓப்பனுக்கு அப்புறம் 30 பாயிண்ட் தான் போறாங்க. அப்போ நான் சொல்லியிருப்பேன். ஸ்பாட்ட விட ஃபியூச்சர் அதிகமா இருக்குன்னா, டிமாண்ட் இருக்கிறதுல நிஜமாக டிமாண்ட் இருக்குன்னா, அது என்ன பண்ணணும்? ஹையர் ஹைய ஃபார்ம் பண்ணணும். அடுத்தது எஸ்டர்டே ஹைக்கு மேல இருக்கணும். ஓப்பனுக்கு மேல இருக்கணும். இதுதானே எலிஜிபிலிட்டியா இருக்கும். ஆனா இங்க எஸ்டர்டே ஹைக்கு மேல இல்ல. ஓப்பனுக்கு மேல 30 பாயிண்ட். அப்ப ஓப்பனுக்கு கீழ இருக்கிறாங்கனாலே கால் செல்லர் உள்ள வந்திருப்பாங்க. அந்த பிரீமியத்த அனுபவிப்பாங்க அவங்க. அதனால தான் மார்க்கெட் கீழ போகுது. ஆனா நம்ம என்ன பண்ணுவோம்? சப்போர்ட் வர வர வெயிட் பண்ணாம, இது வந்து பிரீமியம் இறங்குறது எல்லாமே ஆவரேஜ் மெத்தட் கால் ஆப்ஷன்ஸ் ஆவரேஜ்லயே பை பண்ணுவோம். இதுதான் மிகப்பெரிய பிரச்சனைக்கு உள்ள கொண்டு போகும். அதனால சிம்பிளான விஷயத்த ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு. இத பத்தி டீடைல்டு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் அதுக்கப்புறம் மார்க்கெட் எப்படி பார்க்கணும் நம்மளுடைய வகுப்பு வந்துட்டு பயிற்சி வகுப்பு வந்துட்டு பை செல் ரெக்கமெண்டேஷனா இருக்காது. சார்ட் பேட்டர்ன்ஸ் இருக்காது. கணிதத்தின் அடிப்படையில் மேக்ஸோட அடிப்படையில் மார்க்கெட்டை எப்படி பார்க்கணும் அப்படிங்கிற வகுப்பு ஆகஸ்ட் 29ல துவங்குது. விருப்பம் உள்ளவர்கள் இணைந்து கொள்ளலாம். அதுக்கப்புறம் நம்மளுடைய காண்டாக்ட் பண்ணும்போது நம்மகிட்ட வந்து நம்ம சொல்லியிருந்தோம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேடுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா என்கிட்ட அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தோம். அப்ப வந்து எல்லாருமே சார் நீங்க ஃப்ரீயாவே எல்லாமே குடுக்குறீங்க. அது மாரி உங்ககிட்ட நாங்க அக்கௌண்ட் ஓப்பன் பண்றோம்னா எங்களுக்கு ஏதாச்சும் ஒண்ணு பயனுக்கு குடுக்கலாமே அப்படின்னு சொன்னோம். நம்ம எல்லாத்துக்குமே ஃப்ரீயா தான் குடுக்குறோம். ஆனா அதை விட ஒரு பயன் அவங்க எதிர்பார்க்கறாங்க அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு ஒரு பேசிக்ஸ் மார்க்கெட்டோட வியூவ பேசிக்ஸ வந்துட்டு ஃப்ரீயா குடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்ட அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அமௌண்ட் பே இன் பண்ணி ட்ரேட் பண்றவங்களுக்காக நம்ம வந்துட்டு செப்டம்பர் 13ஆம் தேதி நம்ம வந்து ஒரு ஃப்ரீ ஆன்லைன் வெபினார் வச்சிருக்கிறோம். இது அக்கவுண்ட் ஹோல்டருக்கு மட்டும்தான். விருப்பம் உள்ளவங்க நீங்க என்ரோல் பண்ணிக்கலாம். அது போக நம்ம வந்துட்டு டெடிகேட்டட் அது வீடியோவா வேணுமா கிளாஸா வேணுமா அப்படிங்கிறதையும் நீங்க வந்து பதிவு பண்ணுங்க. நம்ம பிஇபி அண்ட் காமன் ஏடிஎம் எதற்காக அப்படிங்கிற ஒரு ஒப்பீடோட ஒரு டெடிகேட்டட் நம்ம வந்துட்டு உங்களுக்கு எங்களுடைய டீமோட விருப்பம் உங்களுக்கு கிளாஸா கொடுக்கலான்ட்டு. ஆனா வீடியோவா வேணுமா கிளாஸா வேணுமாங்கிறது பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோக்கு எவ்வளவு லைக்ஸ் வருது அப்படிங்கிறதையும் பார்த்துக்கலாம். 500 அப்படின்னு பேசியிருந்தோம். ஆனா 470 பக்கம் வந்துட்டீங்க. ஒரு 30 லைக் பத்தல இருந்தாலும் நான் அறிவிச்சிட்டேன். இந்த வீடியோக்கு 500 லைக் வருது அப்படிங்கிறதை பார்த்து விடலாம். நன்றி, வணக்கம்.